வணக்கம். என்னுடைய ஆதரவாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தை பார்த்து வருகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான், புலால் மறுத்தல் அப்படின்னு சொன்னால் பிற உயிர்களை நாம் கொன்று சாப்பிடக்கூடாது என்பது தெரியும் தான். இருந்தால் கூட நம்மளால் அதை தவிர்க்க முடியவில்லை, அதுதான் உண்மை. ஆனால் இதை யார் தவிர்ப்பார் என்றால், மேலான பெருமக்கள். எனக்கு எதுவும் வேண்டான்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவர்களுக்கு புலால் மறுத்தல் என்பது மிக எளியதான செயலாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், அந்த புலால் மறுத்தல் அதிகாரத்தின் 7வது குறளை காணலாம். உண்ணாமை வேண்டும் புலால். உண்ணாமை வேண்டும் புலால் ஏன் சொல்கிறார் பாரு. பிரிதொன்றன் புண்ணது உணர்வார் கூறின். பிரிதொன்றின் புண் அது என்று உணர்வார் கூறின். திருக்குறளை பார்ப்போமா. உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ணது உணர்ந்தார் பெறின். உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண் அது உணர்வார் பெறின். பிற உயிர்களை கொன்று சாப்பிடுவதுதான் புலால் உண்பவர்களின் நியதி. அதனை உண்ணாமல் இருந்தால் நல்ல ஒழுக்கம் உடையவர் என்று எண்ணலாம். அதுக்காக மீதி பேரெல்லாம் கெட்டவங்களான்னு கேட்டுறாதீங்க. இது ஒரு இரக்க சுபாவத்தை குறிக்கிறது, அதனால் அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா. நல்ல நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, புலால் என்பது மற்றொரு உயிரியின் தசைப்பகுதி, புண். அதை தான் புண்ணுன்னு சொல்கிறார். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்மளால் சாப்பிட முடியாது. புண் என்றால் நீங்கள் காயத்தை சொல்ல வேண்டாம், உடலின் கூறுகளை அறுத்து செய்யறதுனால அது என்ன சொல்கிறாரு, புண் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு கூறுகிறார். ஆக இதனை அறிந்து கொண்டால் நாம் நல்ல ஒழுக்க பண்புகளை மேலும் சிறப்பாக வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். அவரால் யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது, யாரும் கட்டாயப்படுத்துறதுனால ஒரு விஷயத்தை செய்யவும் முடியாது இல்லையா. புலால் உண்ணாமல் இருத்தல் நலம். ஆராய்ந்து அறிவாரை பார்த்தோன்னா, இந்த உயிரினங்களின் புலால் என்பது அல்லது மாமிசம் என்பது அதோடைய புண் என்று உணர்ந்தால் நாம் அதை உண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இறைச்சி என்பது மற்றொரு உயிரியின் உடலிலிருந்து பெறப்படும் ஒரு பகுதியாகும். அதனை நாம் உண்ணாமல் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தால் நல்ல ஒழுக்க பண்புகளை மேலும் வளர்த்தவர்களாக அறிந்து கொள்ளப்படுவோம் என்று இந்த குறள் கூறுகிறது. நன்றி. நாளை நாம் காணலாம்.